சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வேலூர் அடுத்த பொய்கை பகுதியில் விலை உயர்ந்த கார்களை ஏற்றி சென்ற கண்டெய்னர் லாரி தீபிடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் செல்வம். விவரங்கள் கண்டிப்பாக நந்தா. சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வேலூர் மாவட்டம் பொய்கை அருகே சென்னையிலிருந்து பெங்களூருக்கு சென்று கொண்டிருந்த சொகுசு கார்களை ஏற்றி சென்ற கண்டெய்னர் லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்து முழுவதும் நாசமானது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கண்டெய்னர் லாரியானது காலையில் நடந்த ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது ஏற்படுத்திய விபத்தின் காரணமாக இந்த கண்டெய்னர் லாரி பொய்கை பகுதியில் சாலையின் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த சாலையின் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்ட கண்டெய்னர் லாரி அருகே உள்ள மின்கம்பத்தில் உள்ள மின் ஒயர்கள் அந்த லாரியின் மீது உரசைப்படி இருந்துள்ள நிலையில் திடீரென அந்த லாரி தீப்பிடித்து எரிய துவங்கியது. சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்த இந்த லாரி தீப்பிடித்ததன் காரணமாக தீ மலமளவென பரவி வேகமாக பரவி எரிய தொடங்குகிறது. அதை கடந்த அப்போதில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக அருகில் உள்ள தீயணைப்பு நிலையமான வேலூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். அங்கிருந்து சென்ற தீயணைப்பு துறையினர் வேகமாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அது மட்டுமல்லாமல் குடியாத்தம் பகுதியில் இருந்தும் பள்ளிகொண்டா பகுதியிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டது. உடனடியாக அந்த தீ அணைக்கப்பட்டது. இந்த லாரியில் பிடித்த தீயானது கண்டெய்னர் முன்பக்கம் பக்கம் அந்த தீ இருந்ததன் காரணமாக வாகனத்தின் உள்ளே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னர் உள்ளே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு வாகனங்கள் முழுவதுமாக சேதமடையவில்லை, லேசான சேதம் மட்டும் அடைந்தது. இந்த தீ விபத்து குறித்து விரிஞ்சிபுரம் காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நந்தா, இந்த கண்டெய்னர் லாரி தீ விபத்து இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. நந்தா, நன்றி செல்வம், விரிவான விவரங்களுக்கு.